பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. நிறைய உறவுகள் அந்த அதிர்ச்சி தகவலை பகிர்ந்த வண்ணமாக இருந்தாங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, ஆர்டிஎஸ் சட்டத்தை முடக்குகிறதா மத்திய அரசு, ஆர்டிஎஸ் சட்டத்தை திருத்த நினைக்கின்றதா என்ற ஒரு செய்தி. உண்மையாலுமே இந்த செய்தி சும்மா ஒரு வதந்தியாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அது ஒரு வகையில் வெளிவந்த செய்தி உண்மை தான். அந்த செய்தியில், அந்த வெளிவந்த மத்திய அரசு சொன்ன செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஆய்வறிக்கையோடைய தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அந்த இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 நிறைய விஷயங்கள். அதில் 660வது பக்கம், 61வது பக்கம், 662வது பக்கம் என்று இந்த 3 பக்கங்கள்லையும் இந்த ஆர்டிஎஸ் சம்பந்தமான ஒரு ஆய்வறிக்கையை பொருளாதார குழு அதை கருத்துரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் தான் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு வகையில் பார்த்தா ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையாக கூட அது தெரிகிறது. பட் ஆனால் உண்மையாலுமே பல அரசு அலுவலர்களுக்கு இப்படிப்பட்ட சட்டத்தை திருத்தி விட்டுட்டால் நிச்சயமாக இன்னும் அது வெளிப்படைத்தன்மை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் வலிமையிலேருந்து போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஆய்வறிக்கை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய கருத்துரையை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கருத்துரையை ஆய்வறிக்கை மூலம் கருத்துரை கேட்பதற்கு முயற்சி எடுத்திருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஆய்வறிக்கையை நம்ம தமிழாக்கம் செய்து நம்ம வச்சுருக்கோம். அந்த தமிழாக்கம் ஃபுல்லாக நம்ம உங்களுக்கு நான் வாசிக்க போகிறதில்ல. அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 3 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆங்கிலம் வேணும்னா நான் ஆங்கிலத்தையும் தரேன், உறவுகள் எடுத்துக்கோங்க. இதில் தகவல்பெறும் உரிமை சட்டம் இந்தியாவுடைய ஒரு சக்தி வாய்ந்த ஜனநாயகத்தின் உரிமை என்று அவங்களே அதில் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை மூடப்பட்டிருக்க அந்த திரையை இந்த சட்டம் நீக்கியிருக்கு அப்படின்னா ரொம்ப அற்புதம் தான். பட் ஆனால் அதே சமயத்தில் அதை மட்டுமே மையமாக கொண்டு இந்த சட்டத்தை எல்லோரும் பயன்படுத்துகிறார்களா என்று நினைக்கும்போது அது பலவீனமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தை சமநிலைப்படுத்தி நாம் பார்க்க வேண்டும், சமநிலைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை மத்திய அரசு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இது வெளிப்படைத்தன்மைக்காக மட்டுமே அரசை கவனிப்பதற்கும் அரசை குறை சொல்வதற்கும் அரசை குற்றம் சொல்வதற்காக மட்டுமே பயன்படுகிறதா, இல்லை ஒரு சட்டம் என்பது நாட்டை மேலோங்கி தூக்கி விடுவதற்கு, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடுவதற்குமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாட்டை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற ஒரு தகவல், ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, குடிமக்களின் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற கருத்து இந்தியாவிற்கு மட்டும் உரியதல்ல. அது பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் 1766 அவங்க தான் முதல்ல இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் 1964 கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் 2000 கொண்டு வராங்க. இதில் சுவாரஸ்யமான, முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் பின்னர் இந்த அறிமுகப்படுத்துறதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அது ஏன் வருத்தப்பட்டார் அப்படின்னா, அதுக்கான நிர்வாகமே இது இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் சொன்னதாக, அவர் உணர்ந்ததாக தகவலை சொல்லியிருக்காங்க. இதில் மக்கள் மத்தியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து ரகசியமாக விவாதிக்க முடியாமல் அரசாங்கம் இயங்க முடியாது. மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை அதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா ரகசிய முடிவு எடுக்க முடியாது. அதை கண்டிப்பாக முக்கியமாக மக்கள் மத்தியில் அந்த வெளிப்படைத்தன்மையை முதல்ல உருவாக்கி கருத்து கேட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு சட்டமாக இயற்ற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிதிக்குழு பார்த்திங்கன்னா 2012-2013 இது போன்ற முடிவுக்கு வந்தது. அதாவது வெளிப்படையான உள் விவாதங்களை பாதுகாக்க விலக்குகளை பரந்த அளவில் பயன்படுத்துமாறு வலியுறுத்தியது. உலகளாவிய அனுபவங்கள் என்ன சொல்கிறது என்றால், வெளிப்படைத்தன்மை என்பது வெளிப்படையான விவாதங்களுக்கான இடத்துடன் இருந்திருக்கும் போது அது சிறப்பாக செயல்படும். வெளிப்படை என்பது
ஒட்டுமொத்தமான இப்போ ஒரு அரசு தவறு செய்கிறது என்றால் அது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இந்த வெளிப்படைத்தன்மையை வந்து தெரிய வைக்கிறதா, இல்லை ஒரு தனிநபருக்காக மட்டுமே அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தி அந்த வெளிப்படைத்தன்மை அந்த தனிநபர் மட்டுமே தெரிந்து கொள்கிறாரா? இப்போ தனிநபர் தெரிந்து கொள்ளும்போது அவர் வந்து அந்த என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த நிர்வாகத்தை தாக்கும் விதமாக இல்லை பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்னாடி வைக்கிறாங்க. உலகளாவிய தரங்களுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மிகவும் விரிவானது. அமெரிக்காவில் உள்நிலை பணியாளர்கள் விதிகள், நிறுவனங்களுக்கு இடையிலான குறிப்புகள் மற்றும் நிதி ஒழுங்குமுறை அறிக்கைகளுக்கான வெளிப்படுத்துவதில் இருந்து இந்த சட்டத்தில் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வீடன் நாடு தனது இரகசியத்தன்மை விதிகளின் கீழ் நிதி மற்றும் நாணய கொள்கை மேற்பார்வை நடவடிக்கைகள் மற்றும் நிறுவனங்களின் பொருளாதார நலன்களை பாதுகாக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகேவில் வந்து பொது நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் கொள்கை உருவாக்குகளுக்கு விலக்களிக்கிறது. இது நீதிமன்றங்கள் அல்லது ஆணையங்களின் உத்தரவுகளுக்கு எதிராகவும் அமைச்சர்கள் தங்களது வீட்டோ அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். உலக வங்கியும் இதுபோல ஆலோசனைகள், தகவல்கள் மற்றும் நிர்வாக விஷயங்கள் தனது வெளிப்படைத்தன்மை கொள்கையிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறது. இதற்கு மாறாக இந்தியா இத்தகைய விலக்குகளுக்கு மிக குறைந்த இடத்தையே வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாடுகளும் இதில் வந்து பாதுகாப்பை தான் கருதுகிறாங்க. பட் இந்தியா மட்டும்தான் ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து ரொம்ப விரிவுபடுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவங்களோட நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சமநிலைப்படுத்தணும், இந்த சட்டத்தை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா சில சமயங்களில் பொது நலனுடன் தொடர்புடைய குறைவாக இருக்கும்போது கூடவே இது வெளிப்படுகின்றன. பொது நலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்களோ அப்படி என்று நினைக்க தோன்றுகிறது. அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம் அல்லது தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் கொள்கை ஆலோசனை வரைவு ஆவணங்களை வெளிப்படையாக பாதுகாப்பது போலன்றி இந்தியாவில் அந்த பொதுவான ஆலோசனை செயல்முறை விலக்கு என்று எதுவுமே கிடையாது. கோப்பு, குறிப்புகள், உள்கருத்துகள் மற்றும் வரைவு குறிப்புகள் ஆகிய சட்டத்தின் தகவல் என்று வரையறைக்குள் அடங்குகின்றன. அதில் என்னென்னா கோப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த கோப்பு வந்து 14 ஆவணங்களில் இப்போ 2Fல வந்து கோப்புகள் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த கோப்புகள் என்ற போது அது ரகசியமான தகவல்களையும் வெளிக்கொண்டு வருவதாக இருக்குது. அதில் குறிப்புரைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 14 இதில் இந்த குறிப்புரைகள் என்பது வந்து அதுவும் வந்து ரகசியத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இங்கிலாந்தில், அமெரிக்காவில் இதெல்லாம் வந்து அந்த கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்காங்களாம். இந்தியா வந்து அதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தால் வெளியிட்டு விடுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் பொதுநல மேலோக்கம் இதனுடன் சேரும்போது இந்தியாவின் ஆர்டிஐ விதிமுறைகள் மிகவும் விரிவானதாக மாறுகிறது. இந்த வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் வெளிப்படைத்தன்மையானது மற்றும் பயனுள்ள முடிவெடுப்பதற்கான இடத்தையும் தக்க வைத்துக் கொள்வதே இப்போது ரொம்ப மிகவும் சவாலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிர்வாகத்தில் தான் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நீதிமன்றங்கள் ஏற்கனவே இந்த எல்கைகளை அங்கீகரித்திருக்கின்றன. அதாவது கிரீஷ் ராமச்சந்திர தேஷ்பாண்டே அப்படிங்கிற அவருடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட பதிவுகளுக்கு விலக்கு அளித்திருக்கிறது. அதே மாதிரி ஆர்கே ஜெயின் இந்திய ஒன்றியம் வழக்கில் நீதிமன்றம் வருடாந்திர ரகசிய அறிக்கைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் சமீபத்தில் என்று சொல்லியிருக்கிறது. சமீபத்தில் கனரா வங்கி எதிர் ஷியாம் அவருடைய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான பொதுநலன் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய பணியாளர் தரவுகளை வெளிப்படுத்த முடியாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த தீர்ப்புகள் பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அதை முழுமையாக்குகின்றன என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இப்போ மறுபரிசீலனைக்கான ஒரு தேவை என்ன இருக்குது, இதை எப்படி மறுபரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்டிஐ சட்டம் ஒரு மறுபரிசீலனைக்கு தேவைப்படலாம். 20 வருஷம் ஆச்சு, அதில் ஒரு மறுபரிசீலனை ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதன் நோக்கத்தை நீர்த்து போக செய்ய அல்ல அவங்களே சொல்கிறாங்க. மாறாக உலகளாவிய சிறந்த நடைமுறைகளுடன் அதனை சீரமைக்கவும் வளர்ந்து வரும் பாடங்களை உள்வாங்கவும் அதன் அசல் நோக்கத்தை நிலைநாட்டவும் ஆகும். சில சாத்தியமான மாற்றங்களை ஆராய்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆலோசனை குறிப்புகள், பணித்தாள்கள் மற்றும் வரைவு கருத்துக்கள் ஆகியவை முடிவெடுப்பதற்கான இறுதி பதிவின் ஒரு பகுதியாக மாறும் வரை அவற்றுக்கு விலக்கு அளிப்பது மற்றும் விருப்ப சேவை பதிவு செய்து பாதுகாப்பானதாக இருக்கும். பரிமாற்றங்கள் மற்றும் இரகசிய பணியாளர் அறிக்கைகளை
பொதுநலனுக்கு குறைந்த மதிப்பே சேர்க்கும் சாதாரண கோரிக்கையிலிருந்து பிரித்தறிய வேண்டும். மூன்றாவது, நிர்வாகத்தின் கடுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய தகவல்கள் வெளிப்படுத்துவதை தடுக்க நாடாளுமன்ற மேற்பார்வைக்கு உட்பட்ட நுணுக்கமான வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆராய்வது அவசியமாக இருக்கலாம். இவை கட்டளைகள் அல்ல, மாறாக தகவல் பெறும் உரிமை சட்டம் அதன் செயல்திறனை தக்க வைத்து கொள்ளவும் அதே நேரத்தில் முடிவெடுக்கும் செயல்முறையின் நேர்மையை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட வேண்டியது பரிந்துரைக்கப்படுகிறது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஎஸ் சட்டம் என்பது வெறும் வேடிக்கைக்காகவோ அல்லது அரசாங்கத்தை வெளியிலிருந்து நுணுக்கமாக நிரூபிப்பதற்கானவோ ஒரு கருவியாகவோ ஒருபோதும் அது கருதப்படவில்லை. அதன் நோக்கம் மிக உயரியது. மேலும் சட்டமே அதை தெளிவாக விளக்குகிறது. இந்த சட்டம் ஒவ்வொரு பொது அதிகார அமைப்பின் செயல்பாட்டிலும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்தவும் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தி ஜனநாயக செயல்முறையில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க முயல்கிறது. இந்த சட்டம் ஒரு இறுதி இலக்கு அல்ல, மாறாக ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் புத்திசாலித்தனமான வழியாக இருக்கின்றது. அதை அதன் அசல் நோக்கத்துடன் இணைந்து வைத்திருப்பதே ஆகும். குடிமக்கள் தங்களது பாதிக்கும் முடிவுகளுக்கு பொறுப்பு கூறலை கோர அனுமதிப்பது, அதே வேளையில் வெளிப்படையான ஆலோசனைகளுக்கு இடமும் தனிநபர் ரகசியத்திற்கான மரியாதையும் பாதிக்கப்படுவதை உறுதி செய்வது வெளிப்படைத்தன்மைக்கும் நேர்மைக்கும் இடையிலான அந்த சமநிலை தான் ஆர்டிஎஸ் சட்டத்தின் நோக்கம் உண்மையாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்ல வந்த கருத்து என்னென்னா, இந்த சட்டத்தை சமநிலைப்படுத்துங்க. அதுவும் 20 வருஷம் ஆச்சு இந்த சட்டம் இதில் நியூ அப்டேட்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் கேட்கலாம்னு சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதை படித்து பார்க்கும்போது இது இந்த சட்டம் இந்த திருத்தம் நடந்துருச்சுன்னா அது வலிமையாக்கப்படுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் குறைவு தான், பலவீனமாக தான் ஆகும். இது நாங்கள் இந்த சட்டத்தை இயற்றின இந்த சட்டக்குழு தலைவரை நாங்கள் சந்தித்து பேசும்போது அவர் சொன்னது என்னவென்றால், இதில் திருத்தம் மட்டும் நம்ம பண்ண ஒரு முறை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சட்டம் அப்புறம் பொதுமக்களுக்கானதாக இல்லாமல் போயிடும். ஆகவே நீங்கள் இந்த சட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் திருத்தம் பண்ண நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டார். இதில் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் அரசு அலுவலர்களுக்கு ஒரு வேலை நெருக்கடி பாதிப்புகள் ஏற்படுது. அதை நம்ம மறுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அரசாங்கம் இன்னொரு விதத்தை யோசிக்கலாம். இன்னொரு விதத்தை யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆர்டிஎஸ் சட்டத்திற்கென்று விண்ணப்பிக்கிறவர்களுக்கு பதில் வழங்குவதற்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த பொது தகவல் அலுவலர் என்று தனி பணியாளரே நியமிச்சிட்டாங்க. மேல்முறையீட்டு அலுவலர் தனி பணியாளரை நியமிச்சிட்டாங்க. ஆணையத்தில் எப்படி ஒரு தனி பணியாளர் நியமிச்சிருக்காங்க ஆணையரா, அதுபோல் இந்த சட்டத்திற்கென்று ஒரு தனி அலுவலர் நியமிச்சிட்டாங்கன்னா இந்த சட்டம் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த சட்டத்துடைய நோக்கம் ரொம்ப அற்புதமான நோக்கம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இது அரசு அலுவலர்கள் அவங்க வேலையும் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழிவாங்கும் விஷயமும் இதில் செயல்முறைப்படுத்தப்படுகிறது. ஆகவே சமநிலைப்படுத்தணும். இந்த சட்டம் உருவான நோக்கத்தை எல்லோரும் கருத்தில் கொண்டு ஒரு பொதுவான தகவல்கள் வாங்கினா அது எல்லோருக்கும் பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்க வேண்டும். ஒரு தனிநபர் ஒரு பொதுவான தகவல் வாங்கி அவர் மட்டும் வச்சுக்காம அது எல்லாருக்கும் பயன்படும் விதமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நாங்கள் செய்ய நினைக்கல, ஒரு கருத்துரையாக நாங்கள் கேட்டிருக்கோம். எப்படி இங்கிலாந்து இந்த சட்டத்தை திருத்துறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துரை மக்கள்கிட்ட கேட்டாங்களோ அதே போல் நாங்களும் இப்போ கருத்துரையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்துரையா இல்லை என்னென்னு அது போக போக நம்மளுக்கு தெரிய வரும். ஆகவே நம்ம மத்திய அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சட்டத்தை வலிமைப்படுத்துவது என்பது ரொம்ப அற்புதமான ஒன்று தான். அதே சமயத்தில் அரசாங்க அலுவலர்களுக்கு சில தகவல்களை நீங்கள் அனுப்பி இந்த சட்டத்தை இந்தந்த விதத்தில் நீங்கள் அதை கையாள வேண்டும் என்பதை அவங்களுக்கும் இன்டிமேஷன் கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் நம்ம ஆர்வலர்களும் சில விஷயங்களை நாம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிர்வாகத்தை பழிவாங்கும் விதமாக அனுப்பு 1000 ஆர்டி அனுப்பு 3000 ஆர்டின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது இந்த சட்டத்துடைய வலிமை என்ன செய்யப்படுகிறது அப்படின்றால் பலவீனப்படுத்தப்படுகிறது. ஒரே அலுவலகத்துக்கு 1000 ஆர்டியை அனுப்பும்போது அங்கே என்ன செய்யப்படுகிறது, அந்த அலுவலர் எப்படி 1000 ஆர்டிக்கு பதில் கொடுப்பாரு? அப்போ அவர் தன்னுடைய சொந்த வேலை பாதிக்கப்படும், பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கருத்துக்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்கிற விதமாகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் திருத்தம் இல்லாமல் மத்திய அரசு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டி ஆர்வலரும் என்ன செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. வேலை செய்ய மாட்டுறாங்க தான், அரசு அலுவலகம் சரியாக கவனிக்கிறாங்க இல்லை தான், நம்மள அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அது
அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே அலுவலகத்துக்கு இவ்வளோ ஆர்டிகளை அனுப்பும்போது அந்த ஆர்டிஎஸ் சட்டத்தோட மதிப்பு வந்து குறைக்கப்படுகிறதாக இருக்கிறதாகவே நாமளும் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆர்டிஆர்கள் நமக்கு என்ன தேவையோ தகவலோ அதை மட்டும் வந்து கேட்டோம்னா கொஞ்சம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எந்த அரசுக்கும் ஆதரவாளன் அல்ல, அதே சமயத்தில் எந்த ஒரு மக்களுக்கும் வந்து தவறு செய்கிற மக்களுக்கு நான் துணை போகிறவனும் அல்ல. நான் ஒரு நடுநிலையாக தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்றைக்குமே இந்த ஆர்டிஎஸ் சட்டத்தை நான் என்னுடைய சுய விருப்பத்திற்கு நான் பயன்படுத்தியதில்லை. ஒரே ஒரு மனு பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு அலுவலர் என்னை வந்து அந்த ஆஃபீஸில் நிற்க வச்சார்ல, அவர் ஒரு முறை இங்கே வரும்போது அவர் சம்மந்தமான தகவல் கேட்டிருக்கேனே தவிர அதுவுமே நான் செய்த தவறு தான், அதை நான் செஞ்சுருக்கக்கூடாது. பட் ஆனால் இது போல் நம்ம யாருமே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, அந்த ஆர்டிஎஸ் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறதாகவே தகவல் பெறும் உரிமை சட்ட உன்னத நோக்கத்தை நம்ம எல்லோரும் நம்ம தெரிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்துவோம். அரசாங்கம் இது போல் திருத்தங்களை செய்ய வருமே ஆனால் அதற்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு நிச்சயமாக, ஏன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக எப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பெயர் மாற்றத்துக்கு இப்போ அவங்க கண்டனங்களை தெரிவிக்கிறாங்களோ அதுபோல் இந்த சட்டத்தை மாற்ற மத்திய அரசு முயற்சி தான். நிச்சயமாக முதல் குரல் எழுப்புகிறவர்கள் அவர்களாகத்தான் இருப்பால். அதனால் காத்திருப்போம். நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வந்து நாமும் சேர்ந்து போராடி இந்த சட்டத்தை நாம் பாதுகாப்போம் என்பதை உங்களுக்கு தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த தமிழாக்கம் செய்த பிடிஎஃப்பும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் ஆங்கிலத்தில் அந்த ஆய்வறிக்கை ஆங்கிலத்தில் இருக்குது, அதுவும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதுகளோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.